சீர்காழி அருகே திருநாங்கூரில் 12 சிவபெருமான்கள் அம்பாள்களுடன் திருக்கல்யாணம். திருமண கோலத்தில் வீதி உலா செல்லும் ஐதீக விழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருநாங்கூரில் மதங்காசிரமத்தில் மதங்க ரிஷி தவம் செய்யும் போது பார்வதி தேவி பெண்ணாக அவதரித்து பின்பு சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டு மதங்க ரிஷிக்கு திருமண கோலத்தில் காட்சி கொடுத்ததாகவும் அதைத் தொடர்ந்து 12 சிவபெருமான்கள் அம்பாள்களுடன் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி திருக்கல்யாண கோலத்தில் வீதி உலா செல்லும் ஐதீக விழா ஆண்டுதோறும் வைகாசி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இதனை கொண்டாடும் விதமாக இன்று 12 சிவபெருமான்கள் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதனை முன்னிட்டு திருநாங்கூர் ஸ்ரீ அஞ்சனாட்சி சமேத ஸ்ரீ மதங்கீஸ்வர சுவாமி, திருக்காட்டுப்பள்ளி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வர சமேத ஸ்ரீ ஆரண்யேஸ்வர சுவாமி, திரு யோகீஸ்வரம் ஸ்ரீ யோகாம்பிகை சமேத ஸ்ரீ யோகநாத சுவாமி, திரு சொர்ணபுரம் ஸ்ரீ சொர்ணாம்பிகை சமேத ஸ்ரீ சொர்ணாபுரீஸ்வர சுவாமி, திருநாங்கூர் ஸ்ரீ சந்திராசு அம்பாள் சமேத ஸ்ரீ அமிர்தபுரீஸ்வர சுவாமி, செம்பதனிருப்பு ஸ்ரீ நற்றுணை நாயகி சமேத ஸ்ரீ நாகநாத சுவாமி, திருநாங்கூர் ஸ்ரீ நம்பிரியான் சமேத ஸ்ரீ நம்புவார்கன்ய சுவாமி, திருநாங்கூர் ஸ்ரீ காமாட்சி சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி, திருமேனிக்கூடம் ஸ்ரீ சௌந்தரநாயகி சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வர சுவாமி, பெருந்தோட்டம் ஸ்ரீ அதிதுல்ய குஜாம்பிகை சமேத ஸ்ரீ ஐராவதேஸ்வர சுவாமி, அன்னப்பன்பேட்டை ஸ்ரீ சுந்தரநாயகி சமேத ஸ்ரீ களக்காமேஸ்வர சுவாமி, நயினிபுரம் ஸ்ரீ நளினாம்பிகை சமேத நயனவர தேசுவா சுவாமி ஆகிய 12 சிவபெருமான் திருநாங்கூர் கீழ வீதியில் உள்ள மதங்காசிரமம் எனும் மதங்கீஸ்வர சுவாமி கோவிலில் எழுந்தருளினர். சிறப்பு வழிபாடுகளுக்கு பிறகு 12 சுவாமி அம்பாள்களும் ரிஷப வாகனங்களில் எழுந்தருளினர். அதைத் தொடர்ந்து சீர்வரிசை எடுத்து வரப்பட்டு திருமண சடங்குகள் தொடங்கி நடந்தது. பின்னர் 12 சுவாமி அம்பாள் திருக்கல்யாண உற்சவம் ஒரே நேரத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண கோலத்தில் மதங்க ரிஷிக்கு காட்சி கொடுத்தனர். பின்னர் வேத பாராயணம், திருமுறை பாராயணம், கைலாய வாத்தியங்கள், பஞ்ச வாத்தியங்கள், நாகஸ்வர இன்னிசை கச்சேரியுடன் வான வேடிக்கைகள் முழங்க 12 சிவபெருமான்கள் அம்பாள்களுடன் திருவீதி உலா செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.